ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இந்த பிளாக்காயை வச்சு தான் நம்ம சிப்ஸு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக்காயை வெட்டி உள்ளே இருக்க சொலை எடுக்கலாம். பாருங்கள் எப்படி வெட்டி எடுக்கிறாங்கன்னு. இந்த பிளாக்காயில வந்து 2 வகை இருக்குங்க, வறுக்க கூழைன்னு. இது வந்து வறுக்கையா கூழையா என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த சிப்ஸ் போடுறதுக்கு எதுனாலும் நம்ம சிப்ஸ் போட்டுக்கரலாம். ஆனால் பருவம் வந்து இது மாதிரி இருக்கணும், ரொம்ப பழுக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம துண்டு துண்டா வெட்டி வச்சுக்கிட்டோம். இந்த சொலையா இப்ப சொலையா எடுக்கணுங்க. அதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா கனம் குறைச்சு நம்மளுக்கு இருக்கணும். இந்த சொலை கரெக்டா இருக்குது. இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாதியை வந்து சிப்ஸ் போட்டுட்டோங்க, ஒரு பலாக்காயில இருந்து. இப்போ அந்த பாதியை வந்து நம்ம வந்து கேரளா ஸ்டைலு தான், சக்க புழுக்குன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அவியல்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பொடி பொடியா நீளமா இப்படி கட் பண்ணிக்கிறணும். நம்ம சிப்ஸ் போடுறது கொஞ்சம் பெருசா எடுத்தோம், இதை வந்து இப்படி சிறுசா நீளமா இப்படி கட் பண்ணிட்டு வரணும். பாருங்க, நம்ம நறுக்கிட்டு வந்துட்டோம். இது மாதிரி நீளமா தேவையான பொருட்களை பாருங்க: மஞ்சள், சீரகம், தேங்காய், வெங்காயம், பூண்டு, அப்புறம் இந்த காந்தாரி மிளகாங்க. நீங்க ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க, இது பாருங்க, பிளா கொட்டையை நான் தோலை சிரண்டிட்டு நீளமா ஒரு 3-4 நறுக்கி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். இதை நம்ம போடுறோம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி அப்படி தெளிச்சா போதும். போட்டு நம்ம கருவேப்பிள்ளையை அப்படி போட்டு விட்டு மூடி வச்சிடுறோம் கப்புன்னு. நல்லா ஃபுல் தீயில இருக்கணும். இப்போ நம்ம அதுக்குள்ள நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆவி வருதுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்துட்டு நம்ம உப்பு போடலை. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சதை போடுறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிருக்கேன்.
லைட்டாக நம்ம தண்ணி கொஞ்சம் போல உப்பு போடலை, நம்ம உப்பு போடுறோம். தேவையான அளவு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஆவி வருதுங்க. நம்ம இந்த சமயம் திறந்து பார்க்கலாம். பாருங்க, திறந்து பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றுனா கொலன்னு ஆயிரும். அதனாலதான் நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்துறோம். நீங்க வேணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கங்க. பாருங்க, மெயினா பூண்டு போட மறந்துடக்கூடாது இதுக்கு. பாருங்க, அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சரியா வெந்துருச்சுங்க. பாருங்க, ஈஸியா வெந்துடும். நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம். இதுக்கு பேரு தாங்க சக்க புழுக்கு. நம்ம இப்பளா அவியல்னு சொல்லிக்கலாம். பாருங்க, இதுக்கு மீன் குழம்புங்க. இதுக்கு காம்பினேஷன் மீன் குழம்பும் நம்ம சிக்கன் குழம்பு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.